அந்த ஊர்ல அப்பதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருந்தது. மக்கள் எல்லாரும் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை பயிரிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராத்திரி இருட்டியதும் அந்த ஊர்ல இருந்த ரகு மட்டும் தனியா நடந்து போனான். அவன் அவனுடைய வயலுக்கு ராத்திரி காவலுக்கு போனான். அவனை ராத்திரி காவலுக்கு அனுப்பின அவன் பாட்டிய திட்டிக்கிட்டே கோவமா வயலுக்கு நடந்து போனான். இந்த பாட்டி வேற நிம்மதியா ஒரு நாளாவது தூங்க விடுறாங்களா? தினமும் வயலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனோட பாட்டி, ரகு, ஊருக்குள்ள எல்லாரும் புலி வந்து வயல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போதுன்னு சொல்றாங்க. நம்ம வயல நீதான் போய் பாத்துக்கணும். இன்னைக்கு வயலுக்கு நீ காவலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் கோவமா வயலுக்கு போனான். ரகுவோட வயல்ல தர்பூசணி பயிரிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூக்க கலக்கத்தோட வயல்ல காவல் காத்துட்டு இருந்தா ரகு. ரொம்ப அசதியா இருந்ததுனால ரகு அவனையும் மறந்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் வயலுக்கு ஒரு புலி வந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால புலி வந்தது அவனுக்கு தெரியல. புலி ஒவ்வொரு தர்பூசணையும் நிதானமா சாப்பிட்டு வயலை காலி பண்ணிடுச்சு. புலி அவனை எந்த தொந்தரவும் பண்ணாம பின்னாடி இருந்த தர்பூசணிய சாப்பிட்டு போயிடுச்சு. எந்திரிச்சு பாத்துட்டு பயந்து போய் நேரா வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னான். ஆனா வேற வழி இல்லாம மறுநாள் ராத்திரியும் அவனோட பாட்டி வயலுக்கு காவலுக்கு அனுப்புனாங்க. அன்னைக்கும் மயிலுக்கு போய் ரகு தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த புதர்ல சரசரன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு உட்கார்ந்து ரொம்ப பயந்துட்டான். தூரத்தில் புதருக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ வேகமா ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பயந்து போயிருந்த ரகுவிற்கு முன்னாடி ஒரு பெண் வேகமா ஓடி வந்தா. அந்த பெண் ரொம்ப பயந்து போயிருந்தா. அட, யாருமா நீ? என்ன இந்த நேரத்துல காட்டு பக்கம் இப்படி பயந்து ஓடி வரையே? உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் பேரு மீனா. நான் பக்கத்து ஊர்ல இருக்கேன். அம்மா இல்லாத என்ன என் சித்தி ரொம்ப கொடுமை பண்ணி ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவன் கிட்ட உதவி கேட்டா. அதனால ரகு மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான். ரகுவோட பாட்டி அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. மாட்டிக்கிட்ட மீனாவை கூட்டிட்டு போனா. ரெண்டு பேரையும் பார்த்த பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாருடா ரகு இது? என்ன இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டதும் ரகு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். பாட்டி, நான் உங்க வீட்டிலேயே காலம் பூரா வேலை பாக்குறேன். என்ன திருப்பி மட்டும் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. நான் வேணா இனிமே வயலுக்கு தினமும் வயல் காவலுக்கு போறேன். வேண்டா மட்டும் சொல்லிடாதீங்க பாட்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டதால பாட்டி அவளை மறுநாள் ராத்திரி வயலுக்கு அனுப்பினாங்க. ரகுவோட பாட்டி வயல்ல ராத்திரி என்ன நடக்குதுன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. வயலுக்கு போன மீனாவுக்கு சந்தேகமா இருந்தது. என்ன இது, வயலுக்கு புலி வந்து தர்பூசணி சாப்பிட்டு போச்சுன்னு சொல்றாங்களே. புலி பழங்களை சாப்பிடாதே, இதுல ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினைச்ச மீனா ராத்திரி வயல்ல படுத்து தூங்கிட்டா. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புலி வந்துச்சு. புலி வர சத்தத்தை உணர்ந்த மீனா தூங்குற மாதிரி நடிச்சா. சரியான தருணத்துக்காக அவ காத்திருந்தா. திடீர்னு புலி எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த புலி மேல அடிச்சா. அவ அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது உண்மையான புலி இல்ல, புலி வேஷம் போட்ட ஒரு திருடன் அப்படின்னு. மீனாவோட அடிய தாங்க முடியாம திருடன் மன்னிப்பு கேட்டான். அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க, வலிக்குது. ஏதோ வயிற்று பசிக்காக இப்படி திருடி சாப்பிட்டம்மா. இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாரோட வயலையும் வந்து திருடி சாப்பிடுவ? உழைச்சு சாப்பிடணும்னு தெரியாதாடா உனக்கு அப்படின்னு மீனா சத்தம் போடுறத கேட்டுட்டு அங்க ரகுவும் வந்தான். அப்புறம் வயல்ல புலி வேஷம் போட்டு திருடன ரகுவும் மீனாவும் கையும் களவுமாக பிடித்து கூட்டிட்டு வந்தாங்க. மீனா, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணா? இவ்வளவு நாளா இந்த ஊரையே பயமுறுத்திட்டு இருந்த இவன் யாருன்னு உன்னாலதான் தெரிய வந்தது. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பாட்டி சொன்னதும், ஐயோ வேண்டாமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன். ஏதோ வயிற்று பசிக்காக இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்புறம் அந்த திருடன் பாண்டியும் ரகுவுக்கு வயல்ல ஒத்தாசையா இருந்தான்.
அப்படியே நாட்கள் போச்சு. ரகு வயல்ல விளைஞ்ச தர்பூசணி பழங்களை எடுத்துக்கிட்டு அவனோட ஜூஸ் கடைக்கு போனான். பக்கத்திலேயே இருந்த ஜூஸ் கடையில அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச தர்பூசணி பழத்துக்கு தனி மவுசு. கிராம மக்கள் எல்லாரும் தர்பூசணி பழம் ஜூஸ் விரும்பி குடிச்சிட்டு வந்தாங்க. வயல்ல ரகுவுக்கு ஒத்தாசையா பாண்டி வந்துட்டதால மீனா வீட்ல சமைச்சு கொடுத்து எல்லாரையும் அன்பா பாத்துக்கிட்டா. மத்தியானம் சாப்பிட வர ரகுவுக்கு ருசியான சாப்பாடு பரிமாறி அவனையும் அன்பா பாத்துக்கிட்டா. இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்த பாட்டிக்கு மனசுல ஒரு ஆசை வந்தது. மீனா, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, தைரியமான பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். என் பேர ரகுவன் கல்யாணம் செய்துக்கிறியா அப்படின்னு பாட்டி கேட்டதும் மீனாவுக்கும் அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சதுனால ரகுவை கல்யாணம் செய்துக்க ஒத்துக்கிட்டா. அப்புறம் ஒரு நல்ல நாளுல ரகுவுக்கு மீனாவுக்கும் திருமணம் நடந்து. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் முடிஞ்சு பனிக்காலம் வந்தது. பனிக்காலத்துல யாரும் தர்பூசணி விரும்பி சாப்பிடல. அதனால அடுத்து என்ன பயிரிடலாம்னு ராகம் யோசிக்க ஆரம்பிச்சான். அதனால வயல் நிலத்தை உழுதான். காய்கறி செடிகளை பயிரிட்டு வளர்த்தான். வயல்ல விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துக்கிட்டு ரகுவும் பாண்டியும் சந்தைக்கு போய் விக்கறதுக்காக போனாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்த ரகு, பாட்டி, இந்த பனிக்காலத்துல காய்கறிகளை மக்கள் கம்மியா தான் வாங்குறாங்க. நமக்கு இந்த வருமானம் பத்தாது பாட்டி, வேற ஏதாவது நம்ம செஞ்சாகணும். அதை கேட்டுட்டு மீனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. ஏதாவது புதுமையா செய்யலாம்னு யோசிச்சா. அதனால அவ வயல்ல விளைஞ்ச காய்கறிகளை வச்சு ஒரு சூப் கடை ஆரம்பிச்சா. மீனாவோட கை பக்குவத்தால சூப் ரொம்ப சுவையா இருந்தது. அதனால அந்த சூப் கடைக்கு மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. மீனாவோட சூப் கடைய பத்தி தான் அந்த ஊர் முழுக்க பேசினாங்க. ஒரு நாள் இரவு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது, மீனா, உன்னோட கைப்பக்கத்தினால நம்ம சூப் கடை இப்ப ரொம்ப நல்லா போகுது. நிறைய வருமானம் வந்துருச்சு. அதனால நம்மளோட கடைய கொஞ்சம் பெருசாக்கலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற மீனா? நிச்சயமாங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்ம கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா சூப் குடிக்க வரவங்க வந்து தாராளமா உட்கார்ந்து குடிப்பாங்க. மீனா எந்த காலத்துக்கு எந்த வியாபாரத்தை செய்யலாம்னு எவ்ளோ புத்திசாலித்தனமா நீ யோசிச்சு பனிக்காலத்துல சூப் கடை ஆரம்பிச்ச. உன்னால தாமா நம்ம குடும்பம் இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. அதனால மீனாவோட சூப் கடைய பெரிய கடையா மாத்தினாங்க. அதுக்கப்புறமா மக்கள் ஆர்வமா வந்து பனிக்காலத்துக்கு இதமான சூடான சுவையான சூப்ப ரசிச்சு ரசித்து குடிச்சாங்க. அப்படி ஒரு நாள் சூப் கடையில எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ரகுவுடைய ஜூஸ் கடையில இருந்து கொஞ்சம் தர்பூசணி பழத்தை பாண்டி எடுத்துட்டு வந்தான். அம்மா, ஐயா, ஜூஸ் கடையில் இருந்த இந்த பழத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அந்த பழக்கூடையவன் மேல வச்சிட்டு போயிட்டான். அப்போ எதேர்ச்சையா அதுல இருந்த ஒரு பழத்துண்டு சூடான ஒரு சூப்புல விழுந்துருச்சு. கவனிக்காத மீனா எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்தா. அத சாப்பிட்ட நபர் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்ததும் மீனா கிட்ட வந்து, அடடா, என்ன ஒரு அருமையான சுவை! இந்த மாதிரி ஒரு சூப்பர் நான் சாப்பிட்டதே இல்லை. அதுக்குள்ள நீங்க ஒருத்தர் பூசணி பழம் போட்டிருந்தீங்களே, அருமையா இருந்துச்சு. இனிமே உங்க கடையில தான் சாப்பிட போறேன். அக்கா, உங்களோட கடையில இன்னைக்கு சாப்பிட்ட தர்பூசணி சூப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நாளைக்கே இங்க கூட்டிட்டு வரேன். அப்புறம் என்ன, மீனாவுடைய தர்பூசணி சூப்புக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இந்த ஊர்ல உருவாகிடுச்சு. இந்த ஊரிலேயே மீனா சோப் கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணமான பாண்டியும் அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தான்.